வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 5 6 வசனங்கள் வரை இருக்குது. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுந்து கையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அது வெட்டி வீழ்த்துகையில், அதான் வீழ்த்துறது தான் வீழ்த்துகையில்னு போட்டிருக்கு. சரி, தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இரவலாக வாங்கப்பட்டதே. இது நமக்கு நல்லா தெரியும். ஒரு கோடாரியை வாங்கிட்டு வந்து எல்லாம் கட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கட்டுவதற்காக வெட்டுறதுக்கு கோடாரியை வச்சு வெட்டுறாங்க. அப்போ வெட்டும் பொழுது கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போது அவன் என்ன கேட்குறான், ஐயோ இது கோடாரி இரவலாக வாங்கினதாயிற்று அப்படின்னு கொஞ்சம் வரும்பொழுது எலிசா என்ன செய்கிறான், ஒரு குச்சியை வெட்டி தண்ணிக்குள்ளே போடும் பொழுது ஆமாம் கோடாரி மேந்துரு. ஆமேன். அப்போ அவனுக்குள்ளே என்ன பாரங்க, இரவலாக வாங்கிட்டு வந்துட்டோம். அது அவனுக்கு என்ன செய்யணுங்க, ஆமாம் திரும்பி கொடுக்கணும் இல்லைங்களா. ஆமாம், ஒருத்தட்ட ஒரு ஓசி வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு, ஆமாம் திரும்ப கொடுத்துடணும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க தம்பி? நீங்களாம் விசுவாசிக்கலையா? எல்லோரும் விசுவாசிக்கிறோம். ஓகே, பெண்ணு மட்டும்தான் விசுவாசிக்கல உள்ள இருக்குது. ஓ நீ ஆமாண்ணே, சரி ரைட்டு, ஓகே, கையை தூக்க காணமேன்னு பார்த்தேன். சரி, அப்போ என்ன பண்ணாங்க, எல்லோரும் விசுவாசிக்கிறோம். இரவலாக வாங்கினது என்ன பண்ணோம், ஆமாம் கொடுத்தோம். அதான் பர்ஃபெக்ட்னஸ். சரி, இப்போ நம்ம வேதத்துக்கு போகலாம். எப்படி வர்றீங்கன்னு பார்க்கலாம். சரி, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமாயிருக்கிறது. அவருக்கே நாம் என்ன செய்ய வேண்டுமாங்க, ஆமேன். இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, யாரும் தப்ப முடியாது. எல்லாரும் கணக்கு கொடுக்குற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். ஆமேன். நீங்கள் ஆமேன் சொன்னாலும் ஆமேன் சொல்லாவிட்டாலும் அது அப்படியே கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம், சரி 25வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். பாருங்க, ஒரு எஜமான் போகும் பொழுது அவருடைய தாளந்துக்கு ஏற்ற பணங்களை அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு பிரயாணம் போய்விட்டார். ஆமீன். அவர் திரும்பி வந்து என்ன கேட்குறாருங்க, நான் கொடுத்த காசை எனக்கு கொடுங்கப்பா, கணக்கு கேட்குறாரு. போனவர் திரும்பி வருவார், கணக்கு கேட்பார். ஆமீன். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். சரி, மத்தேயு 25வது அதிகாரம் 30வது வசனம். அது தொடர்ந்து சம்பவங்களாக இருக்குது. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். கணக்க சரியா கொடுக்கலன்னா, கணக்க சரியா கொடுக்கலன்னா அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. ஆமேன். வேதங்கள் சொல்லுவது எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதன்படியே தான் என்ன செய்ய போகுதுங்க, நடக்க போகுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12 15 வசனங்கள் வரை வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவரின்படியே மரித்தோர்
தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதன்படியே அவர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள். அப்போ புஸ்தகத்தில் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணப்பட்டு வருது. அல்லேலூயா. நாம மறந்துடலாம். வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கண்ணீரெல்லாம் உன்னுடைய துருத்தியில் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்குங்க? உன் கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லாம் என்ன பண்ணுறாருங்க? அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் கூட வேறு பேர் இருக்கு. சரி, வாசிக்கலாம். சமுத்திரம் தன்னில் இருக்கிற மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் அக்கினியும் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. அப்போ புஸ்தகத்தில் எழுதப்படலாம், அக்கினியில் தள்ளப்படாங்க. பாருங்க, சமுத்திரம் தான் கணக்கை ஒப்புவிக்குதான். ஆமே, எல்லாம் அதது கணக்கு என்ன பண்ணுதுங்க? ஆமாம், ஒப்புவிக்குது. நேற்றைய தினத்தில் இந்த யோனா தீர்க்கதரிசியை பற்றி படித்தோம். அப்போது அந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லும் பொழுது, பூச்சி சொன்னதை கேட்டுச்சு, புயல் சொன்னதை கேட்டுச்சு, ஆமணக்கு செடி சொன்னதை கேட்டுச்சு, மீன் சொன்னதை கேட்டுச்சு. ஆமே ஆமேன். அந்த புயல் ஆண்டவர் சொன்னதை கேட்டுச்சு, பெருங்காற்று ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு, மனுஷன் மட்டும் கேட்கல. ஆமே. அப்போது இந்த கணக்கு ஒப்புவிக்கிறதுல எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கணக்கு ஒப்புக்குது. நாம கணக்கு ஒப்புவிக்கிறோமா? ஆமேன். கொஞ்சம் அப்படியே சுற்றி முதல்ல இருந்த சுற்றி கொஞ்சம் சுலோவாக ஆயிருச்சு. ஆகும், இனி தொடர்ந்து ஆயிரும். இப்போ கொடுத்தவர் கணக்கு கேட்பார். ஆமேன் ஆமேன். இரவலாக உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டாரு, அதுக்கு கணக்கு கேட்பார். ஆமேன். என்னென்ன கணக்கு நம்மள்கிட்ட கேட்பாரு? எதுக்கெல்லாம் கணக்கு கேட்பாரு? வார்த்தைக்கு கணக்கு கேட்பாரு, பாவத்துக்கு கணக்கு கேட்பாரு, அதுக்கு கணக்கு கேட்பாரு. வேற யாருக்கும்? சரி, நான் அவர் கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பாருன்னு சொன்னோம்ல, அவர் என்னென்னலாம் நமக்கு கொடுத்தாரு அதிலெல்லாம் எப்படி கணக்கு கேட்பாருன்னு பார்ப்போம். வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. சரி, வாசிக்கலாம். முதல்ல குடும்ப கணக்கு எடுப்போம். ஆமேன். சென்சஸ் முதல்ல எடுத்துருவோமா? ஓகே. நீதிமொழி எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம். வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ. யாரு கொடுத்தா? யாரை கொடுத்தா? மனைவியை கொடுத்தாங்க. கணவனையும் ஆண்டவர் தான் கொடுத்தார் இல்லையா? இப்போ யாரு? கர்த்தர் என்ன கொடுத்துருக்காருங்க? கணவனுக்கு மனைவியை கொடுத்துருக்கிறாரு, மனைவியை கணவனுக்கு கொடுத்துருக்காரு. அப்படி தானேங்க? கணக்கு கொடுக்கணும் வேணாமா? கொடுக்கணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21லேருந்து 31 வசனங்கள் வரை நிறையா இருக்குது. கொஞ்சத்தை வாசிப்போம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ். இது என்ன? இது சொந்த புருஷர்னு, சொந்த புருஷன்னா வேற ஒன்றும் இல்லை. புருஷர்லாம் ஆண்கள்லாம் எல்லாரும் ஆணர். எங்கள் வீட்டு ஆம்பளை ஆளுமாங்க தெரியுமா கிராமத்தில்? அதுதான், அது வேற ஒன்றும் இல்லை. சொந்த புருஷர் எங்கள் வீட்டு ஆம்பளை ஆளு, அதுதான். அது வேற ஒன்றும் கதை கிடையாது. சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். வாசிங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருப்பான். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு கணவனுக்கு மனைவியை கொடுத்து அதுக்கான கண்டிஷனையும் கொடுத்துட்டாரு. கணக்கு கேட்பாரா? கேட்பாரு. அடுத்து கணவனுக்கு பாருங்க, புருஷர்களே
உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் அதுக்கு அடுத்தடுத்து வசனத்தை வாசிங்க. புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக, அப்படிங்க, கணவன் என்ன பார்க்கணுமா? சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். சரி, போதுமானது. அப்போ மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனைவி அவருக்கு கொடுத்தார், இல்லைங்களா? இப்போ மனைவியே கணவனுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அப்போ கணவன் மனைவிக்கு அன்பு செலுத்தணுமா? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ கொடுத்ததுக்கு கண்டிஷன் போட்டாச்சு. ஆமென். இதுக்கு கணக்கு கேட்பாரு. ஆமென். நீங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். நான் உனக்கு ஒரு மனைவியை கொடுத்தேன், நான் உனக்கு ஒரு கணவனை கொடுத்தேன், இவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்திற்கு ஒரு கண்டிஷனையும் கொடுத்தேன், நீ ஏன் செய்யலைன்னு ஆண்டவர் என்ன செய்வாருங்க? கேட்பாரு. ரெடியா இருக்கீங்களா? ஆமென். சவுண்டு கம்மி. அடுத்து சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அப்போ பிள்ளைகள் யார் கொடுத்தது? பிள்ளைங்க யார் கொடுத்ததுங்க? வீட்டில் அடியாள் மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது. இது என் பிள்ளை எனக்காக என்ன பண்ணுங்க, நான் வயசான காலத்தில் இது என்ன என்ன பாதுகாக்கும். எந்த குருவியும் அப்படி நினைக்கல, கூட்டை விட்டு கொத்தி அனுப்பிச்சி விட்டுருது. எந்த மிருகமும் அப்படி பாதுகாக்கலை. இதெல்லாம் எனக்கு சோறு போடுன்னு சொல்லி 4 பிள்ளைய வச்சுட்டு நிற்கிதா? ஆமே. அப்புறம் என்ன மனுஷனுக்கு மட்டும் நம்பலை, கடவுளையே நம்பலை. ஆமே. அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற, அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு கணக்கு கேட்பாரு. ஆமே. ஏன் கணக்கு கேட்குறாருன்னா, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, தன் முதிர் வயதிலும். அப்போ நீங்க என்ன செய்யறாங்க? பிள்ளை கொடுத்துட்டு தன்னுடைய முதிர் வயதில் என்ன செய்யாங்க? அது விடாதபடிக்கு என்ன பண்ணணும்? நடத்தணும். நடத்துறோமா? நடத்துகிறோமாங்க? எத்தனை மணி நேரம் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது நீங்கள் நடத்துகிற அளவுக்கு? படுத்து தூங்கிடுறாங்க காலம்புரை. எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு? அடுத்து ப்ரஷ் பேஸ்ட் அப்படி போயிடுது, சாப்பாடு போயிடுது, அடுத்து எஸ்கேப்பு கிளப்பி விட்டு எங்கே போயிடுறாங்க? ஸ்கூலுக்கு போயிடுது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே டியூஷனு, அதுக்கப்புறம் எங்கே நடத்துகிறோம்? கணக்கு கேட்பார். ஆமேன். முதல்ல இருந்த ஆமேன் இப்போ வராத காரணம் என்ன தெரியுங்களா? கணக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கோங்கிறத உணர்றோங்கிறது. இந்த வார்த்தைகள் இப்போ உங்களுக்கு சொல்கிற காரியமே உணர வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமேன். இப்போ வாசிங்க நீதிமொழிகள், அதான் வாசிச்சிட்டோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆமாம், இந்த பிள்ளைகளுக்கு போடுற ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸு, தேவையே கிடையாது. பிள்ளைய ஆபத்துக்கு அனுப்பிச்சி விட்றோன்னு அர்த்தம். ஆமே, மாடர்ன் ட்ரெஸ்ஸை நம்ம பத்திரமா போய் வர்றதுக்கான ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு விடுங்க. ஆமே. நான் சொல்கிறது சரியா தவறா? பிற இச்சிக்கப்படத்தக்க விதமாய் உங்கள் உடலை பேணாமல் இருந்து, நீங்கள் ட்ரெஸ் கோடு சரியாக போடாமல் பிள்ளைய மாடர்ன் ட்ரெஸ்ஸோடு அனுப்பிச்சின்னா 10 பேர் கூட போவான், பாதுகாப்பு கிடையாது.
இதுக்கு காரணமே பெற்றோர்கள். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பேட்டி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீயா நானாவில் ஒரு பேட்டி ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு அம்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆடை சுதந்திரத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஆடையை எப்படி உடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. ஆமென், ஆமாம், நீங்கள் தலையிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சுதந்திரமான இருக்கிற எங்களுக்கு எப்படி ட்ரெஸ் போடணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அம்மா இல்லைங்களா. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ஆனால் பேசின நபர் அந்த அம்மா பெரிய ஆள். அந்த அம்மா உடனே சொன்னாங்க, எம்மா, ஆடை சுதந்திரம் என்பது நீ நினைப்பது அல்ல. ஆமென், நீ நினைக்கிறது ஆடை சுதந்திரம் அல்ல. ஒரு காலத்திலே இன்ஸ்கர்ட் போட முடியாத நிலை இருந்தது, ரவிக்கை போட முடியாத சூழ்நிலை இந்தியாவிலே இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆமென், தோல் சீலை போராட்டம் என்று ஒன்று நடந்தது. யாருமே மேலே சட்டை போடக்கூடாது, பெட்டிக்கோட் போடக்கூடாது, இப்படியெல்லாம் சில அடக்குமுறைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் மாறும்படியாக புரட்சியாளர்களாக பெண்கள் அநேக பேர் எழும்புனாங்க. ஆமென், அப்படி எழும்பினதற்கான காரியம்தான் ஆடை சுதந்திரம். அப்போ எங்கள் உடலை மறைப்பதற்கான ஆடை தேவை என்பதற்காக நாங்கள் ஆடை சுதந்திரத்தை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் ஆடை குறைப்புக்காக சுதந்திரம் தேடுகள் இந்த அந்த அம்மா சொன்னாங்க. ஆமென், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்கள் பிள்ளைகளை ஆபத்தாய் அனுப்பாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்லுது, ஆண்கள் போடுற ட்ரெஸ்ஸை போடாத, பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸை ஆண்கள் போடாத, தவறுன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு டிஷர்ட்டு போட்டால் எங்கள் பிள்ளை மாடலாக இருக்குன்னு சொல்லணும். பாதுகாப்பாக கையிலேயே ஒரு பெரம்பலாம் துப்பாக்கியை கொடுத்து விடுங்க, அப்போ தான் தப்பிச்சு வரும். ஆமாம், இன்னைக்கு அப்படி தாங்க இருக்குது. சத்தத்தை காணும். சரி, அடுத்த ஒரு இடத்துக்கு போவோம். உபாகம் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம். அவைகளை எவைகளை ஆண்டவருடைய வார்த்தைகள், அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது, வழியிலே நடக்கிற பொழுது, படுத்து கொள்கிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுது அவைகளை குறித்து பேசுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளோடு பேச பழகி கொள்ளுங்கள். நீங்க ஆமென் சொல்றது இல்ல, சொல்லலைன்னா கணக்கு கேட்பாரு. ஆமென். இப்ப நீங்க சொல்லி கொடுக்கலனா, இனிமே நீங்க சொல்லி கொடுக்கலனா நீங்க கணக்கு கேட்கப்படல. சொன்னாலும் சொல்லாட்டாலும் கணக்கு கேட்பாரு. நான் சொன்னேன்ல, பைபிளை கையில் கொடுத்துட்டேன்ல, வாசிக்காது உங்கள் தப்பு, அது ஆண்டவர் தப்பு இல்லை. நான் எல்லாம் எழுதி கையில் கொடுத்துட்டேன் இல்லையா. ஆமாம், நமக்கு எப்போதுமே ஆண்டவர்கிட்ட கணக்கு எதை கேட்குறாரு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறோம். கணக்கு கேட்குறாரு, நம்மள்கிட்ட கொடுத்தது தான் அது இல்லைங்களா. கணவனை நம்மள்கிட்ட கொடுத்தாரு, மனைவியே கொடுத்தாரு, கணவனுக்கு மனைவி, மனைவியை கணவரும் கொடுத்தாரு, 2 பேருக்கும் பிள்ளைகளையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. அப்போ கணக்கு கேட்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுத்தவர் கேட்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 59வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 51, 21, 59லேருந்து 21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாரு? என் மேலே இருக்கிற ஆவி யார் மேலே இருக்கணுங்க? நான் அருளிய வார்த்தை உன் கூட, உன் பிள்ளைகளோட, உன் பிள்ளைகளோட பிள்ளைகளோட. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ சத்தம் பத்தல. ஆமென். நீங்கள் அதான் திரும்ப சொல்லுகிறேன், இது எல்லாவற்றிற்கும் கணக்கு கேட்கப்படுகிறது. உங்கள்கிட்ட பிள்ளைய கொடுத்த எப்படி வளர்க்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படி நீ வளர்க்குறியா? அப்படி வளர்க்கலைன்னா அதுக்கு கணக்கு கேட்பாரு. ஆமென். சரி, அடுத்து எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே
அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பெற்றோர்களை தான் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாருங்க, கொடுத்துருக்கிறாரு. அவங்கள என்ன பண்ணணுமாங்க, கணம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ ஏம்மா பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தான் அதெல்லாம். பெற்றோர்கள் என்ன பண்ணணுமாங்க, கணம் பண்ணணும். என்ன பண்ணணும், போ வா, ஆமே அப்படி தான் பேசணும் இல்லையா. அம்மா உதவி செய்யணும், போ உனக்கு வேலை இல்லை. ஆமே, கணம் பண்ணுங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிங்க. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின ஒரு வசனம் 45:10. இது நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், ஆனால் இது படிச்சிங்களா என்னன்னு தான் தெரியல எனக்கு. ஏசாயா 45:10. தகப்பனை நோக்கி நீ ஏன் ஜனிப்பித்தாய் என்றும், தாயை நோக்கி ஏன் என்ன பெத்தேன்னு சொன்னவங்களுக்கும் ஐயோ. என்னங்க ஆமே, அது சின்னவங்கன்னு சொல்லாதீங்க, நம்மளையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். அம்மாவது ஏன் என்ன பெத்த, அப்பாவது ஏன் என்ன பெத்த, உனக்கு ஐயோன்னு அர்த்தம். நீ கேட்டினா அடுத்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. என்ன இருக்கு, ஆபத்து வந்துருச்சு, கதவை நின்று தட்டிக்கிட்டு இருக்குது. ஆமே, இதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா அப்பாவை அம்மாவை யாரும் கொடுத்தாருங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு கார்டியனாக கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அவங்கள கொடுத்து ஏன் என்ன பெத்த போனேன் வந்தேன்னு கேட்டால். ஆமென். உபாகமம் 5:16 வசனம். உபாகமம் 5:16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடி. உனக்கு ஆயுசு நாள் ஜாஸ்தி வேணும்னா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மட்டும் பத்தாது. வேற என்ன வேணும்? உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனை உன் தாயும். உனக்கு ஆயுசு நாட்கள் ஜாஸ்தி வேணும்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கணம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஆயுசு நாட்களை கூட பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வயசான அப்பா அம்மானாலும் சரி, ஆன்டிமா இருக்க அப்பா அம்மானாலும் சரி. ஏன்னு கேட்டால் எனக்கு பெரியவங்களாம் அவங்கள பற்றிலாம் கவலைப்படாமல் கூட இருக்கலாம் இல்லையா. எல்லாருக்கும் சேர்த்த ஒரு காரியம்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது குடும்பத்தில் ஆண்டவர் கணவனுக்கு மனைவியையும் மணவனுக்கு மனைவிக்கு கணவனையும் கொடுத்தாரு. கணக்கு கேட்குறாரு. இந்த 2 பேருக்கும் பிள்ளையை கொடுத்தாரு. இந்த பிள்ளையினுடைய வளர்ப்பை குறித்து கணக்கு கேட்குறாரு. ஏன்னா நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆகவே அதுக்கு கணக்கு கேட்குறாரு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கார்டினாக ஒரு பெற்றோரை கொடுத்துருக்குறேன், ஒரு தாய் தகப்பனை கொடுத்துருக்குறேன். அவங்கள நீ சரியாக பார்த்துக்கலன்னு சொன்னால் அதுக்கும் உன்னிடத்துல கணக்கு கேட்பேன். ஆமென். ஆமாம். இதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேர் என்னங்க, குடும்ப கணக்கு. என்ன கணக்குங்க, குடும்ப கணக்கு. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் ஒருக்கு கணக்கு ஒப்பிக்கிறவா இருக்கணும். அடுத்து ஒரு கணக்கு இருக்குது, இது வேலை கணக்கு. ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிற்கு எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். அப்போ மனிதன் பாவம் செய்யாமல் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது என்னங்க, எல்லாம் ஃப்ரீ. ஆப்பிளா ஃப்ரீ, ஆரஞ்சா ஃப்ரீ, அங்கே என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் ஒன்றுக்கு மட்டும் நீ போகக்கூடாது. ஜீவ வருஷத்துக்கு இது என்ன பண்ணக்கூடாதுங்க, நன்மை தீமையை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாத. பாக்கி எதை வேணாலும் நீ சாப்பிடு, எல்லாம் உனக்கு ஃப்ரீ தான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டாருங்க, அதை தான் போய் சாப்பிட்டாரு. இப்போ என்ன உண்டாச்சு அடுத்து, எப்பா இனி ஃப்ரீ கிடையாது, நீ உன் நெத்தியிலேருந்து என்ன பண்ணணும், வேர்வை சிந்தி தான் நீ உழைக்கணும். அப்போ கொடுத்தது யார் வேலையை? கர்த்தர் தான் வேலையை கொடுத்துட்டாரு. அது வரையிலும் தோட்டத்தில் சாப்பிட்டவன் விவசாயம் பண்ணி சாப்பிட வேண்டிய நிலைக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டான். அந்த வேலையை கொடுத்தது யாரு, பயிர் செய்ய கற்றுக் கொடுத்தது யாரு, கர்த்தர். அப்போ அதுக்கு கணக்கு கொடுக்கணுமா வேணாமா? ஆமென். நீங்கள் செய்கிற வேலைக்கு அது விவசாயமும் இல்லை, நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலைக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். என்ன நான் செய்கிற வேலைக்கு என்ன கணக்கு கொடுக்கணும், ஏமாத்தாமல் வேலை செய்யுங்க. ஆமென்.
அப்படின்னா ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்கும். சங்கீதம் 128:2 எடுத்து வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும். உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணணுங்க, சாப்பிடணும். அல்லேலூயா. அப்போ அதுதான் நமக்கு தேவையான ஒன்று. அதுதான் ஆண்டவர் விரும்பப்படுறாரு. நீ வெளியில் வந்துட்டியா, நீ விவசாயம் பண்ணுறியா, ஏதோ ஒரு வேலை பார்க்குறியா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட்டு. வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய டாஸ்மாக்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க, நான் சம்பாதிச்சதை நான் சாப்பிடாம வேற ஒருத்தர் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. புரியுதுங்களா? அது வேண்டாம். ஆண்டவர், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட்ணும் ஆண்டவரை, இந்த ஒரு நாளும் வேறு யாருக்கும் நான் பங்கு கொடுக்க மாட்டேன், என் குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்க, இதை நான் ஆசீர்வாதமாக எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. வீண் செலவுகள் இருந்து நீங்கள் விளக்குங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 34வது வசனம். நம்ம வேலை பார்க்குற இடம் என்று ஒன்று இருக்கிறது. வாசிங்க. மாயக்காரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம், பரிதானம் வாங்கினவர்கள் கூடாரங்களை. அப்போ என்ன செய்கிறாங்க, நீ வேலை ஸ்தலத்தில் லஞ்சம் வாங்காத, சலுகையை எதிர்பார்க்காத. சலுகைனா கவர்மெண்ட் அந்த வேலை பார்க்குற இடத்துலேருந்து வருகிற சலுகை இல்லை, மற்றவர்கள் சலுகையை எதிர்பார்க்காதல். பரிதானம் என்று சொன்னால் லஞ்சம், ஊழல். நீ எதிர்பார்க்காத. அப்படின்னா யாராவது ஏதாவது உனக்கு கொடுத்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணாத, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகாத. இதுதான் உன் வேலை ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய வேலை. வேலை கர்த்தர் கொடுத்தார், அதுக்கு கணக்கு கேட்பார். உன்னுடைய வேலை ஸ்தலம் ஒன்று இருக்குது, அந்த வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய வேலையை பார்த்தும் கணக்கு கேட்பார். அங்கே போய் லஞ்சம் வாங்கினாலும் ஆண்டவர் என்ன செய்வாருங்க, ஆமாம், கணக்கு கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பிரச்சனை வருமா வராதாங்க? வரதான் செய்யும். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வேலை பார்க்குற வேலைக்கும் கணக்கு கேட்குறாரு, வேலை பார்க்குற ஸ்தலத்திலையும் நான் உண்மையாக இருக்கணும்னு கணக்கு கேட்குறாரு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அப்படின்னா என்னங்க, தன் வேலையை அசதியாயிருப்பவன் வேலை செய்யாமல் இருக்கவா, ஓபி அடிக்கிறவன் அர்த்தம். புரியுதுங்களா? வேலை செய்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாள், அழிம்பனுக்கு சகோதரன். செய்யாதேங்கிறாரு. ஆமேன், ஆமேன். வேலை செய்யணும், வேலையை செய்யணும். அதை ஓபி அடிக்கக்கூடாது. வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறதோ இல்லை வேறு யார்ட்டையே சாட்டி விட்டு நிற்கிற இந்த சாரி என்ன செய்யக்கூடாதுங்க. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எனக்கு கொடுத்த வேலையை நான் உத்தமமாக நான் இருந்து செய்ய வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு கணக்கு கேட்பார்னு சொல்லியிருக்கு. வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 2:14. மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிக்கானாலும் சரி. அப்போ என்ன பண்ணணுமுங்க, அதிகாரிக்கு கீழ்ப்படியுங்கள், ஒபே பண்ணுங்க. அவன் யாராக வேணால் இருந்துட்டு போட்டுங்க, அவன் கொடுமையான ஆளாக இருந்தால் கூட இருந்துட்டு போட்டுங்க, ஆனால் அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர்ஸ் கொடுத்த ரூல்ஸ் இல்லைங்க. அதிகாரி மோசமானவன், அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான், இப்படியெல்லாம் போய் பண்ணக்கூடாது. அவன் ரட்சிக்கப்படானா நீங்கள் ரட்சிக்கப்பட வைங்க, இல்லைன்னா கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா இல்லைங்களா, தானியேல் எல்லாரும் போகும்பொழுது பிடிச்சி கொண்டு போய் அவங்களெல்லாம் பேரை மாற்றி விட்டாங்க. ஆமென். அப்படி தானேங்க. அந்த பேரெல்லாம் அவருடைய பேர் இல்லை, இது வேறு பேர், அதெல்லாம் மாற்றி விட்டாங்க. நீங்கள் எல்லாம் எங்களுடைய பாஷையை கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்கள கொண்டு போய் வச்சுருக்கிறார். ரைட்டு, ஓகே. அதெல்லாம் ஏதாவது வேணான்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. நீங்கள் சொன்னதை கேட்குறோம். எதுக்கு எதிர்த்து நின்னாங்கன்னா, விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட உணவுக்கு எதிர்த்து நின்னார்கள். ஆமென். அப்போ ஆண்டவருக்குடைய காரியங்களை மாறுபாடு வரும் பொழுது அதற்கு எதிர்த்து நின்னார்கள் தவிர மற்றபடி அவர்கள் சொன்னதை அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அதிகாரி யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, கீழ்ப்படியுங்கள்.
அப்போது ஆண்டவர் முதலாவதாக குடும்பத்திலே கணக்கு கேட்கிறார். மனைவியிடம் கணவனை குறித்த கணக்கு கேட்கிறார், கணவனிடத்தில் மனைவியை குறித்து கணக்கு கேட்கிறார், பெற்றோரிடத்தில் பிள்ளையை குறித்து கணக்கு கேட்கிறார், பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். வேலை கொடுத்த கர்த்தர் கணக்கு கேட்கிறார், வேலை ஸ்தலத்தில் வேலை பார்க்கிற இடத்துல கணக்கு கேட்கிறார். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறனா என்பதை குறித்தும் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? பாடி இதுக்கெல்லாமா கணக்கு கேட்பாரு. ஆமாம், கொடுத்தது அவரு, கணக்கு கேட்பாரு. ஆமென். இது ஒரு நாளும் மாறவே மாறாது. இல்லைங்க, நீங்களாம் பிரசங்கத்துக்காக ஏதோ எடுத்து கொடுத்துருக்குறேன். நான் பிரசங்கத்துக்கு தான் எடுத்து கொடுத்தேன், ஆனால் தேவன் கொடுத்ததாச்சு. அப்போ தேவன் கொடுத்ததற்கு அவர் நிச்சயமாக அது எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்பார். அப்போ கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம் என்பதை ஆண்டவர் என்ன செய்வாருங்க? பார்ப்பார். சரி, முதல்ல குடும்ப கணக்கு முடிஞ்சிச்சு, அடுத்தது வேலை கணக்கு முடிஞ்சிச்சு. இது ரெண்டு இடத்துல தான் நம்ம இருப்போம். ஒன்று குடும்பத்தில் இருப்போம், வேலையில் இருப்போம். அடுத்து இன்னொரு இடம் எங்கே இருப்போம்? ஸ்பிரிச்சுவலாக இருப்போம். அப்படி தானேங்க? ஆமாம். இப்போ அந்த கர்த்தர் என்ன, அந்த கணக்கு என்னன்னா கர்த்தருடைய கணக்கு, இது கடவுளுடைய கணக்காக மாறிடுது. சரி, இந்த கடவுளுடைய கணக்கு என்ன? எபேசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ ரட்சிப்பை குறித்து கடவுள் கொடுத்ததினாலே இதை குறித்து கர்த்தர் என்ன செய்வாருங்க? கணக்கு கேட்பார். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கொண்டு சபையில் சொல்வதற்காகவோ மற்ற இடத்துல பெருமையாய் பேசிக்கொள்வதற்காக அல்ல. இது ஆண்டவர் கணக்கு கேட்கிற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். என்னுடைய ரட்சிப்பை குறித்து கணக்கு கேட்கிறார். ரட்சிப்புனா என்னங்க? ரட்சிப்புனா என்ன? உன் வாயினால் யாரை கேட்டு உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புனா என்ன? மீட்டெடுப்பு. ரட்சிப்பு என்று சொன்னால் ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்திலே நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா? முற்றிலுமாக ஒரு கண்மலையினுக்குள்ளாக நிற்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ரட்சிப்பு, பாதுகாப்பான ஒரு இடம். இப்போ யார் நமக்கு பாதுகாப்பு? அப்போ அந்த ரட்சிப்புக்குள்ளாக நம்ம போயிட்டோம். இதை குறித்து ஆண்டவர் என்ன செய்வாருங்க? கணக்கு கேட்குறாராம். வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். இப்போ ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு இந்த வசனம் சொல்லுது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படியாக பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறோமாயிருக்கிற. ஆமாம், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை. அப்படின்னா நாங்கள் அந்த ரட்சிப்பு இருக்கிறவங்க தேவனோடுல அரவணைப்பில் இருக்கிறார்களா? ஆமே ஆமே. புரியுதா நான் சொல்கிறது? புரியுங்களா? கடவுளுக்குள்ளே இருக்கிறீங்களா? கடவுளை விட்டு வெளியே போயிட்டு வந்துடுறோமா? கொஞ்சம் நேரம் இருக்கிறோம், கொஞ்சம் நேரம் போயிடுறோம். இப்போ கடவுளுக்குள்ளே இருக்கிற அனுபவம் ஏன் நம்மள்கிட்ட இல்லை? இதை தான் கணக்கு கேட்குறாருங்கிறாங்க. வாசிக்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே. அப்போ கடவுள் கொடுத்த ரட்சிப்பு முடிவு பரிந்தும் நான் நிலைத்து நிற்க வேண்டும். நான் கடவுளுக்காக வைராக்கியமாக நிற்கிறேன். தானியேல், சாத்ராக், மேஷாக் கடவுளுக்காக வைராக்கியமாய் நிற்கிறார்கள். நீ எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை, சேவிப்பிருங்கிற வைராக்கியமாக நிற்கிறாங்களே. நாம கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக நிற்கிறோமா? 8:30 மணிக்கு சர்வீஸுக்கு வரல, அப்போ ரட்சிப்பு எங்கே போகுது?
ப்ரேயர் நடத்துகிறோம், வர முடியல, அந்த ரட்சிப்பு எங்கே போகிறது? ஜப கூட்டங்கள் நடத்துகிறோம், வரலை, அப்போ இருந்த ரட்சிப்பு எங்கே போகிறது? இப்போ எங்கே போகுதுன்னு தெரியுதாங்க? கவலையே படலை. அவர் நடத்திக்குவாரியா, அதுக்கு ஒரு 4 பேர் போய்க்குவாங்க, நம்ம வீட்டில் இருக்கலாம், வேற ஏதாவது செய்யலாம், கணக்கு கேட்பாரு. ஆமே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வீர்கள்? ஆமேன். அப்போ ரட்சிப்பை குறித்து கவலை கணக்கு கேட்குறாருன்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா ஒழுங்காக ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறது நல்லது. அப்போ ஜெபிக்கிறதா இருந்தாலும், வேத வசனப்பை வாசிக்கிறதா இருந்தாலும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருந்தாலும், தேவ சமூகத்தில் ஜபங்களில் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும், எல்லாத்துலேயும் ஒரு ப்ராப்பர் இருக்கணும். அதான் ரட்சிக்கப்பட்டோட அனுபவம். ஆமாம், ரட்சிக்கப்படாத அவன் பாட்டுக்கு வருவாங்க போவாங்க, போக்கும் வரத்துமாக ஆமாம் இருப்பேன். அவங்கள பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையே, அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ கணக்கு, சென்சஸ் எல்லாம் அவங்களுக்கு தான். ஆமாம், ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சென்சஸ் இல்லைங்களா? ஆமாம், 1000 500லாம் போடுறது யாருக்கு போடுவாங்கங்க? ஆதார் அட்டை இருக்குதா? என்னங்க உலகத்தில் இருக்கிறது ஆதார் அட்டை கேட்குறாங்க, கர்த்தர்கிட்டேருந்து வர்றதை கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதுக்கு அக்கௌண்டபிலிட்டிலாம் இருக்குது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. அடுத்து நம்ம ஒரு பார்க்குறோம், ரட்சிப்பை குறித்து கணக்கு கேட்குறாரு, தன்னுடைய இரத்தத்தை குறித்தும் ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். அவர் இரத்தத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வாசிப்போமே, எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை இவர் நமக்குள் உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை நீக்கி இருக்கு. அப்போ என்னுடைய பாவத்தை நீக்கின அந்த இரத்தம் கணக்கு கேட்குது. நான் பாவத்திலேருந்து உன்னை விலக்கிட்டேன்ல, திரும்ப ஏன் அங்கே போகிறேன்னு கணக்கு கேட்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான், நான் தான் ஏற்கனவே கழுவிட்டேன்ல, இப்போ நீ புது சிருஷ்டியால் இருக்கணும், ஏன் பழையபடி அங்கேயே போய் நிற்கிற? கணக்கு கேட்குது. ஆமாம், பழையன ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிய ஆக மாட்டேங்குதுங்க. அப்படியே தான் இருக்குது. அப்பப்போ எட்டி எட்டி பார்க்குது. நான் முன்ன மாதிரி இருந்தேன்னா, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, இப்போ வேற மாதிரி இருக்கிறீங்க, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கணக்கு கேட்கிற காரியம் நாம் மாறுவதற்காக மட்டுமே, பயமுறுத்துவதற்காக அல்ல. ஆண்டவர் வந்தால் கேட்பார், ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைங்களா? நமக்கு சர்ச்சுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா? அந்த அக்கௌண்ட்டு யாரும் நம்மளை வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கணக்கு எழுதி வச்சுருக்குறோம். கணக்கு எழுதுனா பத்தாது, இது கவர்மெண்ட் ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறோம்? ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுக்குறோம். அவர் அதை செக் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணுறாருங்க? சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம கையில் கொடுத்துட்றாரு. எப்போ இந்த வருஷத்துக்கான அக்கௌண்ட்டு ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்துட்றாரு. சரி, ஃபைலை கொடுத்துட்றாரு, தூக்கி போட்டுட்டு அக்கௌண்ட்டு முடிஞ்சு போச்சு, நான் இருக்க முடியாது. இந்த ஃபைலு 15 வருஷத்துக்கு நான் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? இதுதான் கவர்மெண்ட். அப்போ 15 வருஷம் ஒரு அக்கௌண்ட்டையே நான் பாதுகாக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தன்னுடைய இரத்தத்தை குறித்து கணக்கு கேட்பாரா? கேட்பார். அப்போ பாவ மன்னிப்பை நான் கொடுத்துட்டேனே, திரும்ப 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 பாட்டு, நீ சிலுவையில் என்னை திரும்ப திரும்ப அடிக்கிறியே, கேட்பாரா கேட்க மாட்டாங்க. ஒரு வாட்டி தான் என்னை அடித்தாங்க, தாங்க முடியலப்பா இல்லைங்களாங்க. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அடித்து என்ன பண்ணாங்க? தொங்க விட்டுட்டாங்க. திரும்ப நீ வேற ஏன் என்னை தொங்க விட்ற? கேட்பாரா கேட்க மாட்டாருவாங்க? கேட்குறாருங்க. நீ ஏன் பழையபடி திரும்பி அதையே செய்கிற? ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமே ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக சுத்திகரிக்கிற அந்த இயேசுவின் இரத்தம் சுத்திகரித்தபடினாலே நமக்குள்ளாக ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். அல்லேலூயா. பாவம் எங்கேயாவது கேப்புக்கு இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் நீக்கிருச்சுங்க. அதில் தான் பாடணும் இல்லைங்களா? வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தான் ஓலை பிடித்து
ஆர்ப்பரிப்பார். யார்ப்பா இவங்க அப்படின்னா, தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில், ஆமாம், வேற எதுலையாவது வெளுத்தா வெள்ளையாகும், ரத்தத்தில் தோய்த்தா என்ன ஆகுங்க? ஆனால் இயேசுவின் ரத்தத்தில் தோய்த்தா என்ன ஆகுங்க? வெள்ளையாக மாறிடுதான். அப்போ இந்த வெள்ளையாய் மாறுகிற இந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னிடத்திலே கணக்கு கேட்பேன். அல்லேலூயா. அப்போ போயிட்டு நான் அன்னைக்கு பாவம் செஞ்சிட்டோம், சரி ரைட், சாயந்தரம் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஐடியாலஜியெல்லாம் உங்களுக்குள்ளாக வச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அது என்ன செய்யாதுங்க? செல்லவே செல்லாது. எல்லாத்தையும் எத்தனை முறை நீங்கள் தவறுகிறீங்களோ அத்தனை முறையும் ஞாபகத்தில் எழுதிக்கிட்டே உட்காந்துருப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறார் நமக்கு. சாட்சி இருக்கிறவர் மூவர். பிதா, குமாரன், ஆமாம், பிதா எட்டி இருக்கிறாரு இல்லைங்களா? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. சரி, அவர் கூட கண்டுக்காம விட்டார். ஏசுநாதரே அவரும் வந்துட்டு போயிட்டார், அவரும் கண்டுக்க மாட்டார். ஆண்டர் சொன்னார், ஒரு ஆளை உன்னோட அனுப்புவேன், அவர் உனக்குள்ளாகவே இருப்பார். அப்படி தானேங்க? அப்போ எனக்குள்ளாக இருக்கிற ஒருத்தர் எனக்கு என்னட்ட இருக்கிறதெல்லாம் தெரியுமா தெரியாதா? என்னுடைய நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாத இருக்க கண்டு ஆக்ட் பண்ணலாம். எல்லாரும் மனுஷன் பார்க்கறது மாதிரி பக்தியாக காட்டிக்கலாம். ஆனால் அங்கே காட்ட முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் கரெக்டான சென்சஸை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆமாம், இல்லை ஏமாத்துறான், இவன் நடிக்கிறான், பைபிள் படிக்கிற மாதிரி பைபிள் வச்சுட்டு உட்காந்துருக்குறான், ஜெபிக்கிற மாதிரி என்னென்னத்தையோ உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? பாவ மன்னிப்பு கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் ஒருத்தர் உள்ளே உக்காந்துருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை வாசிங்களேன். எபிரேயர் 10:29 நம்மளை ரத்தம் சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 10:29, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தருக்கு செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அந்த இரத்தத்தை அசுத்தம்னே நினைக்கிறாங்க சில பேர். ஆமே, இதெல்லாம் படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11:27 இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து, ஆமாம், இங்கே சொல்லும்போது அதுக்கு தான் ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னாங்க. அபாத்திரமாக நீ பானம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் நேரத்தில் மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க பாவம் போச்சா, பாவம் போகலையா, பாவம் மன்னிப்பு கேட்டாங்களா, போகலையா, அதெல்லாம் தெரியல. எல்லாரும் உட்காந்தோன்னு நானும் என்ன பண்ணிட்டேன்? சமபந்தி போச்சணும். யார் வேணாலும் சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க? குற்றமுள்ளவனாக இருப்பான். நீங்கள் அபாத்திரமாக பானம் பண்ணீங்கன்னா நீங்கள் குற்றமுள்ளவனாக மாறிடுவீங்க. நீங்கள் பாவத்தை அறிக்கை எடுத்து எடுங்க. அது பரிசுத்த பந்தி. சும்மா போயிட்டு வர்றவங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அதுக்குன்னு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி தேவை. என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஒருத்தன் கத்துனான் பார்த்தீங்களா வாசல் என்னன்னு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்மள்கிட்ட இல்லைன்னா அதை எடுக்கவே முடியாதுங்க. எடுத்தீங்கன்னா நீங்கள் குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஏன்னா அது அவர் கொடுக்கறது. அவர் கொடுக்கறத நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு எடுத்தீங்கன்னா குற்றம் உள்ளவர்களாக மாறுறோம். ஆமென். கணக்கு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 1:13 சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அப்போ நமக்கு யார் கொடுத்ததுங்க? பரிசுத்த ஆவியானவரை. வாக்குத்தத்தம் பிதாவானவர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் பரிசுத்த ஆவியை. முதல்ல பரிசுத்த ஆவி வாங்கியிருக்கோமா? வாங்கினீங்கன்னா கணக்கு கொடுக்கணும். ஏன்? அவர் வரங்களை கொடுக்குறார். வாசிக்கலாம், அதையும் கொடுங்க. அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல்
என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. அப்ப பிதாவினுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இது உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க சாட்சியா இருப்பீங்க. எங்க சாட்சியா இருப்பீங்க? யூதாவில், எருசலேமில், சமாரியாவில். ஆமா, எல்லாத்துலயும் சாட்சியா இருக்கிறோமா? பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்ற அத்தனை பேரும் சாட்சியா இருக்கிறோமா? வேலை பார்க்குற இடத்துல சாட்சியா இருக்கிறோமா? வீட்டில் சாட்சியா இருக்கிறோமா? ஊரில் சாட்சியா இருக்கிறோமா? இல்லைன்னா கணக்கு கொடுக்கணும். ஆமேன். வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாரி 11ஆம் வசனம் வாசிங்க. இவைகள் எல்லாம் ஒரே ஆவியானவர் அப்ப பாருங்க, ஆவியானவனுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காருங்க? அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க? அப்புறம் அது என்ன பண்றீங்க வச்சுக்கிட்டு? தாளந்துகளை அவங்களுக்காக கொடுத்தாரு இல்லையாங்க எஜமான். இப்போ நமக்கெல்லாம் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு இல்லையா? என்ன கொடுத்தாரா கொடுக்கலையா நமக்கு இன்னும் அந்த அளவுக்குலாம் நம்ம என்ன செய்யலைங்க, யோசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆவியானவர் எனக்கு ஏதாவது கொடுத்தியா? ஏப்பா நிறையா கொடுத்து வச்சுருக்கேங்கய்யா, நீ ஏதாவது பண்ணினியா? நான் என்னத்தை பண்ணுறேன், எனக்கு என்னன்னே தெரியலையே. சரி என்ன பண்ணு, மார்க் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறேன். விசுவாசிகளை நடக்கும் அடையாளங்களை பார்க்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அவர்கள் என்ன பண்ணாங்க, வியாதியை சுகமாக்கும்னு சொல்லியிருப்பான்பா. அதெல்லாம் ஒன்றுகிட்ட தான்ப்பா இருக்குது. ஆமேன். ஓ, என்னக்கிட்ட தான் இருக்குதா? ஆவியை அவித்து போடாதிருங்கள். அல்லேலூயா. உன்கிட்ட கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பாரு. உன்னிட்ட சுகமாக்குற வரத்தை கொடுத்துட்டு சும்மா புதைச்சி வச்சிருந்தோம்னா ஆண்டவர் வந்து கேட்பாரு, நீ ஏன் வைக்காத இடத்துல தேர்றவன்னு தெரிஞ்சு புதைச்சி வச்சு இல்ல, நீ பற்கடிப்பான இடத்திற்கு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்குடைய கணக்குகளை நம்முடைய வரங்களில் கணக்கு கேட்கிறார். பரிசுத்தாவை நாம் கொடுத்து அதனுடைய செயல்பாடுகளில் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பந்தி விசாரிப்பு காரணத்தில் இருந்த அந்த ஆவியனுடைய நிறைவு, ஆவியானவரை தூக்கிட்டு ஓடுறாரு. அவனை ரதத்தில் ஓடி ஏறானா அவன் எங்கே ஓடி ஏற முடியும்? ஹார்ஸ் பவர் எவ்வளோ தூரம் இருக்கும்? ரதம்னா எத்தனை குதிரை போட்டானா தெரியல. இவன் ஓடி ஏறிக்கிட்டான்னா ஆவியானவர் எவ்வளோ தூரம் அவனை போட்டு புஷ் பண்ணி கொண்டு போனார். இப்போ நம்மளெல்லாம் எங்கே புஷ் பண்ணார்? புஷ் பண்ணி தள்ளியும் பார்க்குறாரு, மல்லு கட்டிட்டு கிடக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஆவியை நீங்கள் அவித்து போடுகிறாதீர்கள். 2 கொரிந்தியர். அடுத்து பரிசுத்த ஆவியை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பொருளாதாரம். இதுலேயும் நம்ம என்ன செய்யணுங்க? கணக்கு கொடுக்கணும். வாசிங்க, இதே இதில் தான் கர்த்தர் கொடுத்த கணக்கு தான் அது. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை. சந்தோஷமான காரியம் நமக்கு இல்லைங்களா? நமக்கு நல்ல விளைச்சலை என்ன பண்ணுறாருங்க? அதில் என்ன போட்டிருக்கு? விளைச்சலை வர்த்திக்க போனால் நமக்கு நிறையா விளைச்சல் நிறையா வர சந்தோஷமா இல்லையாங்க? சந்தோஷமான காரியம். அதுக்கு முதல்ல ஒன்று இருக்குது. என்னதுங்க? விதைக்கிறவனுக்கு விதையையும் அளிக்கிறவர். யார் என்ன கொடுத்தாரு? விதையை அவர் கொடுத்து நீங்கள் விளைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறீங்களே, அந்த விதைக்கு கணக்கு கேட்குறார். அவர் கொடுத்த விதைக்கு கணக்கு கேட்குறார். ஆதாமிட விதை இல்லை, அவர் கொஞ்சம் விதையை அவன்கிட்ட கொடுத்து இதை விளைவிப்பான்னு சொல்லி அதை வர்த்திக்க ஆண்டவர் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னங்க சொல்ல வர்றீங்க? லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விளைச்சத்தின் கனிகளிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. எப்பா என்னது பாது? இந்த பொருளாதாரத்துக்கு கணக்கு கேட்குறாராம். இப்போ ஏன்னா உனக்கு நான் விதையை கொடுத்தேன்னா என்னுடைய விதையை நீ எனக்கு என்ன செய்யணும்? கொடுத்துட்டு மிச்சதை நீ சந்தோஷமாக வச்சுக்கோ. ஆமே, இதை தாங்க கர்த்தர் கேட்குறார். சரி, மல்கி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 8-10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினால் உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்?
தசமபாகம் காணிக்கையிலும் தானே. என்னை வஞ்சிக்கிறீர்கள், என் ஆலயத்தை என்னை வஞ்சிக்கிறேன்னு ஏங்க சொல்கிறாரு? நான் கொடுத்த விதையை எனக்கு கொடுப்பான்னு கேட்குறாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் தானே உனக்கு கொடுத்துருக்குறேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கிட்ட கொடுத்துரு, மிச்சத்தை வச்சுக்கோ. அப்போ ஒரு மனிதனுடைய 10,000 ரூபாய் அவனுக்கு பணம் வருமானம் வருகிறது என்று சொன்னால் 1000 ரூபாய் அது விதை, அது ஆண்டவருக்குரிய காரியங்கள். ஆண்டவர் அந்த விதையை ஆசீர்வதிக்கவில்லை, விதையினுடைய கனியை ஆசீர்வதிக்கிறார். நம்ம கையில் வச்சிருக்கிற 9,000 தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நமக்கு ஆசீர்வாதம் 1 நாள் இல்லை, 9 நாளே நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. இதை தாங்க கர்த்தர் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு வசனத்தை அடுத்து வாசிக்கலாமா? லூக்கா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள். அப்போ என்ன சொல்லிட்டார் முதலையே? கொடுங்கள். செஞ்சீங்கன்னா தான் நான் என்ன செய்வேன். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு, நீ என்ன செய்கிறியோ ரிப்பீட்டு. ஆமென். அது ரிப்பீட்டு மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுறாங்க? அமுக்கி கூலிக்கு. அப்போ ஆண்டவருடைய பொருளாதாரத்தில் கணக்கு கேட்குறாருன்னா, நமக்காக கணக்கு கேட்கல, உன்னை வர்த்திக்க பண்ணும்படியாய் கணக்கு கேட்கிறார். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 19:17. 19:17. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடன்காரனாவே இருக்க மாட்டார். அதை திரும்பி என்ன பண்ணுறாரா? நீ எதெல்லாம் கொடுக்குறியோ அதெல்லாம் திரும்பி நான் என்ன செய்வேன்? அவருக்கு ஒன்றும் இந்த நம்ம கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ண மாட்டார்? சோறு குழம்புலாம் ஆக்கிறதுக்கெல்லாம் தேவை கிடையாது. அதை நமக்கே திரும்பி என்ன செய்கிறாருங்க ஆண்டவர்? கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொருளாதாரத்தில் நமக்கு கணக்கு கேட்கிறார். ஏனென்று சொன்னால் விதை அவருடையதாக இருக்கிறது. அதனால தான் அவர் கணக்கு கேட்குறார். நான் சம்பாதிக்கிறேன், பலன் அவருடையது, வேலை அவர் கொடுத்த காரியம், அதெல்லாம் சொல்கிறோமா இல்லையாங்க? அப்போ அந்த விதை நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடணுங்க? அதை கொடுத்தீங்கன்னா அதையே ஆண்டவர் பன்மடங்காக திரும்பி என்ன செய்கிறாராங்க? நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அவருக்கு தேவை கிடையாது, திரும்பி கொடுக்குறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர் 3ஆவது அதிகாரம் 24ஆவது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனனியா சப்பீரால் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இடையில என்ன பண்ணிட்டாங்க? மனுஷருக்கான ஒரு காரியம் உள்ளே வந்துருச்சு. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டா நமக்கு திடீர் தேவைன்னு ஒன்று இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க? இது முன்னாடி உன்னிட்ட இருக்கும் பொழுது உன்னிட்டதாக இருந்தது, இது ஏன் போய் சொன்னேன்? நான் கேட்டேன், நான் உன்கிட்ட நீ ஏன் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணிடுச்சு? அது தவறான ஒரு காரியத்தை என்ன செய்தது? கொண்டு போனதாக இருக்கிறது. நாம் சில வேளையில் அப்படி தான் தவறான ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். தசம பாகம்னா தசம பாகமாக கொடுங்க. காணிக்கையாக கொடுத்துட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எப்போ தசம பாகம் கொடுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறாரோ உணர்த்துகிறாரோ அப்பொழுது கொடுங்கள். அதற்காக மாற்றி கீத்தி கொடுத்துடாதீங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் கணக்கு கேட்கிற ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். பிரசங்கி 5:6. உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பு சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையில் கிரியை அளிப்பான். வார்த்தையை ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பொருத்தனை பண்ணுறோமோ அதில் என்ன பண்ணணுங்க? ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், ஜாக்கிரதையாக இரு. ஏன்னா நீ சொல்லிட்டினா நான் கணக்கு கேட்பேன். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் 3 இடங்களில் நமக்கு கணக்கு கேட்கிறார். ஒன்று, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவு முறைகளில் கணக்கு. ஏன்னா எல்லாமே கர்த்தர் கொடுத்தது.
ரெண்டாவது, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை ஸ்தலம், அதிலே நாம் உயர்வுக்காக நம்மள்ட்ட கணக்கு கேட்குறார் இல்லைங்களா? அங்கே வந்து ஏமாற்றி இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவாங்க? டீப் ப்ரொமோஷன் பண்ணிவிடுவாங்க. ஒழுங்காக வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வரும். அப்போ வேலையில் ஒரு ஒழுக்கத்தை ஆண்டவர் நமக்கு கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் கர்த்தர் கொடுத்த இரத்தத்தினாலே, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் கொடுத்ததான பரிசுத்த ஆவியை, கர்த்தர் கொடுத்ததான பொருளாதாரத்தை ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதில் எல்லாவற்றும் நமக்குள்ளே வந்துருச்சுங்க. இதில் எல்லாம் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். நாம் கணக்கு கொடுக்குற நிலையில் இருக்கோம். எப்போங்க கணக்கு கொடுப்போம்? ஒரு நாள் தேவ சமூகத்தில் நிற்போம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம கணக்கு கொடுக்கலன்னு சொன்னால் ஒரு நாளும் கணக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி என்ன செய்ய முடியாதுங்க? இன்கம் டேக்ஸ் வந்தால் ஓடி ஒளிஞ்சிடறாங்க மாதிரி அங்கே ஒளிய முடியாது. ஆமே, வழியே இல்லை. அவர் முன்னாடி போய் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே நின்றாக வேண்டிய கடமை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் உண்டு. நம்ம போய் நிற்க போகிறோம். அப்போ நிற்கும் பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. நம்முடைய பேர் ராசிக்கு என்ன வருதோ, அந்த பேர் ராசி சரியாக இருந்தால் பல பக்கம் போகலாம். பேர் ராசி சரியில்லை, செம்மறி ஆடுகள் இந்த பக்கம் போயிடுது. வலப்பக்கத்தில் இருக்க வெள்ளாடுகள் என்ன பண்ணுதுங்க? ஒரு பக்கம் போயிடுது இல்லையா? வலப்பக்கத்தில் செம்மறியாடா, இடப்பக்கத்தில் செம்மறியாடா? வலப்பக்கம் அதுலேயும் டவுட்டு. வலப்பக்கம் செம்மறி ஆடு, இடப்பக்கம் ஏங்க அது? ஏன் வெள்ளாட்டுங்க செம்மறி ஆடுங்க என்ன நிறையா இருக்குது. அது தனியாக கேளுங்க, சொல்லித்தரேன். வெள்ளாடு செம்மறி ஆடு ஏன் அதை இப்படி பேசுகிறாருங்கிறத நான் சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர், நான் கணக்கு கொடுக்குற இடத்துல நிற்கிறேன், இனி என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். இந்த கணக்கு கேட்குற ஒரு நிலை வந்துச்சுன்னா பெற்றோர்கிட்ட சண்டை போடுவோம், கணவன் மனைவி சண்டை போடுவோம், போட மாட்டேன், இதில் போடுவோம், ஆனால் சமாதானம் ஆயிரும். அல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ ஒழுங்காக வளர்த்துருவோம். வேலை பார்க்குற இடத்துல நாங்கள் ஒழுங்காக வேலை பார்த்துருவோம். ப்ரொமோஷன் நிச்சயம். ஆமென். வைராக்கியமாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் ஒரு நாளே ஆண்டவர் கீழாக்கவே மாட்டேங்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் கொடுத்ததான பரிசுத்தாவி, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு. இது எல்லாத்துக்கும் கணக்கு கேட்குறார். எல்லாத்தையும் நம்ம சரியாக கணக்கு கொடுத்தார். உன்னதத்திலே தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?